அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கரில் இந்த மாதம் முதல், அதாவது 2024 பிப்ரவரி மாதம் முதல் 6 மாதம் முதல் 3 வயதுள்ள வயது பிரிவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, 6 மாதம் முதல் 2 வயதுள்ள குழந்தைகளுக்கு மட்டும் THR 25 நாள் பதிவு பண்ணுறோம். அதே ஏஜ் குரூப்பு உள்ளே இருக்கக்கூடிய 2 to 3 வயது முன்பருவ கல்விக்கு மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் தினசரி மதிய உணவு, சூடாக சமைக்கப்பட்ட மதிய உணவு வழங்கி அதை தினசரி பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் சின்ன சிரமங்கள் இருக்கிறதா தெரியுது. எப்படி இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய மொத்த குழந்தைகளையும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ரொம்ப எளிமை எப்படி தினசரி அந்த குழந்தைகளுக்கு மட்டும் மையத்துக்கு முன்பருவ கல்விக்கு வரக்கூடிய 2 to 3 வயது குழந்தைகளுக்கு மட்டும் எப்படி ரொம்ப எளிமையாக மதிய உணவு பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மையத்தினுடைய பயனாளர் எண்ணிக்கை பாருங்கள். இப்போ பயனாளிகள் பகுதியில் 4ஆவதாக இருக்கக்கூடிய குழந்தைகள் 6 மாதம் முதல் 3 வயதுள்ள குழந்தைகள். இதில் மொத்தமாக எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 32 குழந்தைகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மையத்தில் போஷன் ட்ராக்கர்லையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போது நாம் தினசரி கண்காணிப்பு பகுதிக்குள் வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா மையம் திறக்கப்பட்டுள்ளது. மையத்தினுடைய செயல்பாடு ஃபோட்டோ கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 3ஆவதாக இருக்கக்கூடிய THR HCM பகுதிக்கு வாங்க. வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயனாளி கர்ப்பிணி பெண்கள், 2வது பயனாளி பாலூட்டும் தாய்மார்கள், 3ஆவதாக இருக்கக்கூடிய இப்போ நாம் வீடியோவில் பார்க்கக்கூடிய 6 மாதம் முதல் 3 வயதுள்ள குழந்தைகள். இதில் பார்த்திங்கன்னா 27 குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இந்த போஷன் ட்ராக்கரில் பதிவு பண்ணியிருந்த குழந்தைகள் 32 இந்த ஏஜ் குரூப்பில். ஆனால் வருகை பதிவு தினசரி கண்காணிப்பு பகுதிக்குள்ளே வரும்போது அந்த குழந்தைகள் 27 குறையிறாங்க. ஏன் அப்படின்னா 2 to 3 வயது குழந்தைகளில் 5 குழந்தைகள் மையத்துக்கு வரல. அதனால் THR HCM எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத டீச்சர் பதிவு பண்ணியிருக்கிறதுனால 5 குழந்தைகள் ரெடியூஸ் ஆகிட்டாங்க. இப்போ மொத்தமாக இந்த ஏஜ் குரூப்பில் 6 மாதம் முதல் 3 வயதுள்ள குழந்தைகள் ஏஜ் குரூப்பில் மொத்தமாக 27 குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்போது இந்த 27 குழந்தைகள் நம்ம ரெண்டாக பிரிக்கணும். 6 மாதம் முதல் 2 வயதுள்ள குழந்தைகள் ஒரு பிரிவு, 2வது மையத்துக்கு வரக்கூடிய 2 to 3 வயதுள்ள குழந்தைகள் 2வது பிரிவாக பிரிக்கணும். இப்போ இந்த பகுதிக்குள்ளே போங்க. இப்போ இந்த உங்களுக்கு வீடியோவில் ஷோகுது பார்த்தீங்களா, முதல் குழந்தை ஆவா பி பிரதீக்ஷா. இந்த குழந்தையினுடைய பேர் எதில் இருக்குன்னு பாருங்கள். HCM given 10 days. அது 10 நாளைக்கு இந்த குழந்தைக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருக்குது. அப்படின்னு இந்த குழந்தை 2 to 3 வயதுள்ள குழந்தை 10 நாள் மதிய உணவு மையத்துக்கு முன்பருவ கல்வி வந்ததுக்காக 10 நாள் பதிவு பண்ணியிருக்காங்க HCMல. அடுத்தடுத்த குழந்தைகள்லாம் பாருங்கள். பௌதீஸ் THR given 25 நாள். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே பார்த்திங்கன்னா 25 நாள் THR. இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 6 to 2 வயது, 6 மாதம் முதல் 24 மாதம் உள்ள குழந்தை வயது பிரிவில் இருக்கக்கூடிய குழந்தைகள். இப்போ இந்த குழந்தைகள் பட்டியலில் எப்படி நமக்கு தேவையான 2 to 3 வயது குழந்தைகளை மட்டும் எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ இந்த குழந்தையுடைய பேரை பாருங்கள், ஆவா பி பிரதீக்ஷான்னு கொடுத்துருக்காங்க. எதற்காக இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ பயனாளிகள் பட்டியலுக்கு வாங்க. பயனாளிகள் பட்டியலையும் அந்த குழந்தையோட பேர் 2ஆவதாக இருக்குது. சுயவிவரத்தை புதுப்பிக்கவும் போங்க. குழந்தையோட பேர் இங்கிலீஷில் ஆதாரில் இருக்கிற மாதிரி இருக்குது. 2ஆவதாக உங்கள் மொழியின் பெயர், அதாவது லோக்கல் லாங்குவேஜில் அந்த குழந்தையோட பெயர் தமிழில் டைப் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் மட்டும் பாருங்கள் ஆவா பி பிரதீக்ஷா. இது எதற்காக இந்த வழிமுறையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குழந்தைகள்லாம் 2 to 3 வயது பிரிவில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தினசரி மதிய உணவு வழங்கி பதிவு பண்ணணும். அப்படிங்கிறனால இந்த குழந்தைகளுடைய பெயர் பட்டியலாம் மேலே வரணும், வருகை பதிவு பட்டியலில் முதல் இருக்கணும். அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் தினசரி HCM பதிவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால உங்கள் மொழியில் பெயர் அப்படிங்கிற பகுதியில் மட்டும் ஆவா பி பிரதீக்ஷா அப்படின்னு எடிட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் நீங்கள் வருகை பதிவில் பார்க்கும்போது இந்த குழந்தையோட பேர்
பட்டியலில் ஃபஸ்ட்டு பேரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 to 3 வயசு பிரிவில் நான் வாசித்த அந்த குழந்தையோட பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த குழந்தையோட பேர் வந்து அகர வரிசைப்படி பார்த்திங்கன்னா 3ஆவதோ அல்லது 4ஆவதோ இருக்கணும். இப்போது சின்ன கரெக்ஷன் மூலமாக வந்து இந்த குழந்தையோட பேர் வந்து மேலே கொண்டு வந்துட்டோம். இதன் மூலமாக நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இந்த மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் ஹெச்சிஎம் கொடுத்தா போதும் அப்படின்னு உங்களால் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ அடுத்து ஒரு குழந்தைக்கு நான் எடிட் பண்ணுறேன். இந்த எடிட் பண்ண உடனே மாறாது. நாளைக்கு தான் 24 hours கழிச்சு தான் வந்து இந்த பட்டியலில் இந்த குழந்தை வந்து மேலே வரும். இப்போ பார்த்திங்கன்னா தீபன் ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தை வந்து 8ஆம் தேதிக்கு பிறகு தான் வந்து 2 to 3 அப்படிங்கிற ஏஜ் குரூப்புக்கு வர்றாங்க. அவங்களுக்கு 8ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதி 10ஆம் தேதியிலேருந்து வந்து தினசரி மையத்துக்கு வராங்க. அவங்களுக்கு மதிய உணவு கொடுக்குறோம். அதனால் டிஹெச்ஆர் கிவன் 7 நாள், ஹெச்சிஎம் கிவன் 1 days கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த குழந்தையோட பேர் வந்து எப்படி எடிட் பண்ணுறேன்னு பாருங்கள். தீபன் அப்படிங்கிற குழந்தை பேர். திரும்ப பயனாளிகள் பகுதியில் வந்துடுங்க. இங்கே இருக்குது பாருங்கள். தீபன் வயது வந்து 2 வருஷம் 1 மாதம் ஆச்சு. இப்போ இந்த பையன் வந்து மையத்துக்கு முன்புற கல்விக்கு வராங்க. இப்போ இந்த குழந்தையோட பேர் வந்து நம்ம வருகை பதிவில் மேல்நிலை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்படிங்கிறக்காக சுயவிவரத்தை புதுப்பிக்கும்ல போயிட்டு தீபன் அப்படியே இருக்குது. உங்கள் மொழியில் பெயர் அப்படிங்கிற பகுதியில் மட்டும் 2 கேப்ஸில் ஏ போட்டு டாட் வச்சுட்டு இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏஏ போட்டு தீபன். இப்படி நீங்கள் மாற்றுறனால ஆதார் வெரிஃபை ஆகாமல் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய இங்கிலீஷில் டைப் பண்ணது மட்டும்தான் ஆதாரோட மேட்ச் பண்ணி பார்க்க போகிறாங்க. கீழே இருக்கிறது வந்து நம்மளுடைய புரிதலுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். அதனால் வந்து நீங்கள் இதில் தமிழ் டைப் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மொழி பிடிக்குமோ அந்த மொழியில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த பேர் வந்து இங்கே டைப் பண்ண போகிறோம். இப்போ ஏஏ தீபன் சொல்லி நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுக்க போகிறேன். இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் தினசரி கண்காணிப்பு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தையோட பேர் 2ஆவதாக இருக்கும். இப்போ வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் மையத்துக்கு வரக்கூடிய 2 to 3 குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தினசரி கண்காணிப்பில் தவறாமல் ஹெச்சிஎம் நீங்கள் பதிவு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் மையத்துக்கான ஸ்ட்ரென்த்து இங்கேயே நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 3 to 6 இயர்ஸில் 19 குழந்தைகள் இருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 6/27 இருக்குது. இதில் 6 குழந்தைகள் 2 to 3 ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க. அவங்க மையத்துக்கு வராங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஹெச்சிஎம் பதிவு பண்ணியாச்சு. மிச்சம் 27 குழந்தைகள் 6 to 24 வயது பிரிவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டிஹெச்ஆர் கொடுத்துருப்பாங்க. அது இங்கே டிஸ்பிளேயில் வராது. உங்களுக்கு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ 6 + 19 இந்த மையத்தினுடைய மொத்த ஸ்ட்ரென்த்து 25. ஒருவேளை 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க ஆப்சென்ட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம வந்து 3 குழந்தைங்களுக்கு வரலையான்னு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இங்கே வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ சொல்லப்பட்ட தகவலில் நீங்கள் ரொம்ப எளிமையாக தினசரி ஹெச்சிஎம் 2 to 3 குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையாக பதிவு பண்ண முடியும். சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவில் உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு உரிய பதிலை சொல்கிறோம். இதை விட ரொம்ப எளிமையாக வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தனாலும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 to 3 குழந்தைங்களுக்கு ஹெச்சிஎம் போடுறதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வழிமுறை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தினசரி மறக்காமல் மையத்துக்கு வரக்கூடிய 2 to 3 குழந்தைகளுக்கு ஹெச்சிஎம் சூடாக சமைக்கப்பட்ட உணவு, எப்படியும் மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை வந்து 2 to 3 குறைவாக தான் இருப்பாங்க. அதிகபட்சம் 5 அல்லது 7 குழந்தைகள் வரைக்கும் வரலாம். அந்த 7 குழந்தைகளையும் நீங்கள் பட்டியலில் முதல்ல கொண்டு வரக்கான வழிமுறை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் தினசரியில் மதிய உணவு அந்த 2 to 3 குழந்தைகளுக்கு பதிவு பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ. வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க. உங்களுக்கு உரிய பதிலை சொல்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ நான் பேர் மாற்றினேன் பார்த்தீங்களா? இந்த பேர் மாற்றினதுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய பேர் எங்கே டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா?